வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு டேபிள் லேம்ப் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த டேபிள் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் மூடி தேவை, அதோட சின்ன சைஸ் ஒன்று, இதை விட இன்னொன்று சின்ன சைஸ் ஒன்று தேவை. நான் வந்து RGB LED ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1K ரெசிஸ்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு பல்பு. இதை நான் உடச்சி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு குண்டு பல்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஜிகினா தேவைப்படும். நான் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் எம்சில் தேவைப்படும். ஒரு 5.5 வோல்ட் மொபைல் சார்ஜர் ஒன்று எடுத்திருக்கேன். இது இருந்தாலே போதும். நம்ம மேஜிக் லேம்ப் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த குண்டு பல்பில் நம்ம கொஞ்சம் கிளிட்டர் போட்டு போகிறோம். கொஞ்சம் மூலம் போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக போட்ட வேணாம். அவ்வளோதான், இது போதும்னு நினைக்கிறேன். இது போதும், மிச்சத்தை நம்ம வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் சாதா தண்ணி கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்னும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். நான் சாதாரண தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாலாம் ஊற்றலை, கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். இப்போ இந்த மூடி இருக்குது, சின்ன சைஸ் மூடி எடுத்துக்குவோம். இது நம்ம இதை வச்சு நல்லா டைட்டாக அழுத்துனீங்கனாலே போய் நல்லா ஏர் லாக் ஆகிடும். இப்போ நான் டைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன். இதை சுற்றி நான் கொஞ்சம் எம்சில் ஒட்டிக்கிறேன், அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை எம்சில் போட்டு ஒட்டிட்டேன் இந்த சைடில். இதை நம்ம இப்போ காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த LED எடுத்துக்கலாம். இந்த LEDயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1K ரெசிஸ்டராக நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த சால்ட்ரிங் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ரெடி பண்ணோம், வீட்டிலே ரெடி பண்ணது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த டூல் இது வந்து டேபிள் வச்சு கிளாம்ப் பண்ணிவிட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. இதோட லென்த்து வந்து அதிகமாக இருக்குது, இதில் நான் கம்மி பண்ணிக்கிறேன் கொஞ்சம். 1K ரெசிஸ்டர்லேயே நான் கம்மி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லென்த்தை. இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூடி எடுத்துக்கோங்க. இதில் மேலே ஒரு பெரிய ஓட்டை போட்டுக்கணும், கீழே ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கணும். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்கேன், சைடில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரோட ஒயரு, 5.5 வோல்ட் அடாப்டரோட ஒயரு. இதை நம்ம இந்த சின்ன ஓட்டை வழியாக விட்டுக்கலாம், விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் கலண்டாமல் இருக்கும். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இது கூட சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். நான் எந்த சுவிட்சும் வைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒயரை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மூடி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சென்டராக ஒரு வாட்டா போட போகிறோம். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்குனா இந்த லைட்டு வந்து இதுக்குள்ளே டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஓட்டை போடணும். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டு எடுத்துட்டேன். இந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரிய ஓட்டை வழியாக நம்ம இப்போ விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மூடியை இந்த லைட்டு கூட நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த லைட்டோட பீஸை வந்து இதுக்குள்ளே விட்டு இந்த மூடியை நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். ஃபெவிக்விக் போட்டு நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து முதல்ல லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கணும். லைட்டு நல்லாவே எரியுது. இப்போ ஸ்டாண்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே பண்ணிட்டோம், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸும் நான் எம்சில் ஒட்டியிருந்தேன், அதுவும் காஞ்சிருச்சு. இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு நைட்டில் பவர் சப்ளை இதுக்கு கொடுத்தா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது நைட் டைமில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மோட்டிவேஷன் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக செஞ்சுக்கோங்க.